அனைவரும் வணக்கம். வருகின்ற 2026 ஜனவரியில் 9, 10, 11, 12 அந்த 4 நாட்கள்ல ஆயுஷ் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இருக்கு. அவங்களும் விபாவும், ஹார்ட் வெல்னஸ் குரூப், அறிவியல் சங்கம் சேர்ந்து ஹார்ட் இடத்துல இதை நடத்த போறோம். இதோட என்ன பேருன்னா நேஷனல் ஆரோக்கியா அண்ட் ஆயுஷ் கன்க்ளேவ். இது வந்து 2 விதமான பகுதியா இருக்கிறது. இந்த 2 பகுதியில் என்னன்னா, பொதுமக்களுக்காக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், பொதுமக்களுக்காக யோகா டெமான்ஸ்ட்ரேஷன், பொதுமக்களுக்காக சாயந்தரம் பயிற்சி பெற்ற வல்லுநர்களுடைய பேச்சு நடக்கும். இன்னொரு கான்க்ளேவ் என்னன்னா, சயின்டிபிக் செஷன்ஸ், படித்த மாணவர்கள் வந்து அவங்களோட சயின்டிபிக் பேப்பர் பிரசன்ட் பண்றாங்க. பிளஸ் அகில இந்திய அளவில் இருந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து சயின்டிபிக் பேப்பர்ஸ் படித்த அறிவாளிகள் வந்து ஸ்பீக்கர்ஸ், இன்டர்நெட் ஸ்பீக்கர்ஸ் வைத்திருக்காங்க. பிளஸ் மக்களுக்காக, பொதுமக்களுக்காக பஞ்சகர்மாவோட பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அதுவும் ஒரு பகுதியாக நடத்தப்பட்டது. இதுல வந்து ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் ஒரு விஷயத்தமான இது. அது வந்து முழு நாளும் நடக்கும். 7 விதமான நோய்களுக்கு அனுமுகரை கிடைக்கும். எப்படி வந்து எந்த டாக்டர்கிட்ட போகணுன்றது தெரியறதுக்கு வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன வந்து இப்ப வியாதி வந்துருச்சுன்னா நான் எங்க போகணும், எதுல பண்ணணும், ஏன்னா ஃபேமிலி டாக்டர் கான்செப்டா போயிடுச்சு. வேற இயற்கை மருத்துவ இருக்க பாத்தீங்கன்னா ஆயுஷ்ல எல்லாமே ஃபேமிலி டாக்டர் தான். ஏன்னா முதல் வந்து கேள்வியை கேட்டு டீட்டெயில கேட்ட பிற்பாடு தான் வந்து மருந்துகளுக்கு எழுத கொடுப்பாங்க. எல்லாமே வந்து நவீன முறை மாதிரி டெஸ்ட் எடுத்த பிறகு வந்து மருந்து எழுதி கொடுக்கறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பத்தியம்னு இருக்கு. இந்த பத்தியம் வந்து மாடர்ன் சிஸ்டமும் பத்தியம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அவங்களும் டயட் சார்ட் கொடுத்துட்டாங்க, அவங்களும் எல்லாரும் சாப்பிடாதீங்க கொடுத்துறாங்க. இது வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, தமிழ் மக்கள் வந்து என்ன சொன்னாங்க, என்ன ஆயுஷ் இந்த டிபார்ட்மெண்ட் இயற்கை மருத்துவத்துல வந்து உணவுகள் வந்து பத்தியம் ஜாஸ்தி இருக்குன்னா இவங்களும் பத்தியம் கொடுக்காங்க. சோ இது இன்டர்கிரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இதோட அட்வான்ஸ் ரிசர்ச் பேப்பர் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இதோட கேள்வி கேட்டு என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு கேட்டு எங்களுக்கு மசாஜ் பண்ற தேர்வுக்கு அதுக்கு வேண்டிய மிஷன்ஸ், சிரோதாராக்கு, காய சிகிச்சை, அதுக்கும் மிஷன் வந்திருக்கிறது. பிறகு வந்து எங்களுடைய பசங்கள் செய்வது நானோ மெடிக்கல் தயார் பண்றதுக்கு சில இயந்திரங்கள் வந்திருக்கு. கர்ப்ப பொட்டலின்னு சொல்லிட்டு செய்வதற்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வந்து மிஷினரி வந்திருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு என்னால சீக்கிரமா செய்ய முடியும். இல்லாட்டி வந்து ஒரு குடம் போட்டு செய்வது என்றால் கிட்டத்தட்ட 6 மாசம் ஒரு விட காலமாகும். இது சீக்கிரம் பண்றதுக்காக சில மிஷினரி வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் என்ன சொல்ல போனோம்னா, அட்வான்ஸ்மெண்ட் சொன்னீங்கன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க ஆயுர்வேதம் ரொம்ப பழமையானது. இல்ல, பர்டிகுலர் ஒரு சின்ன கண்ணு வியாதிக்கு சொல்றேன். டெரிஜம்னு ஒரு வியாதி. அந்த டெரிஜம் அருமம்னு பேரு. அதோட ஆபரேஷன் முறை என்ன சொல்லியிருக்கிறாரு, அது கண்ணுல ஒரு குறை மாதிரி வளர்த்து கிரைமண்டம் அதை வெட்டிட்டு கண் பக்கத்து வரும்போது 0.8 mm வெட்டி விட வேண்டும் அப்படின்னு மாடர்ன் புக்லயும் சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க பிரசன்ட் இந்த டேல 2025 அது அந்த காலத்துல சிஸ்டத்துல சொல்லியிருக்காரு. ஆனா சொல்றது விடுன்னு சொல்லியிருக்காங்க. மாடர்ன் அந்த காலத்துல சொல்லியிருக்காரு. அது எடுத்தால் வர்மம் அடிப்பட்டால் கண்ணு போகும். சோ இவ்வளவு அட்வான்ஸ் இந்த சிஸ்டத்துக்கு திருப்பி ரிவைவ் பண்றது வந்து பார்த்தா இப்ப மக்கள் பொதுமக்கள் எவிடன்ஸ் பேஸ் சொல்றாங்க. அதுக்கு நாங்க என்டர்டெயின் பண்றதுக்காக இந்த ஆயுஷ் விழிப்புணர்ச்சி செய்யறோம். சோ இது வந்து 9, 10, 11, 12 எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுப்பிரமணியன். நான் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான முறையில 20 வருடங்களுக்கு மேலாக தியான பயிற்சி செய்து கொண்டு வருகிறேன். வருகின்ற ஜனவரி 2026 9ஆம் தேதி முதல் 10, 11, 12 இந்த 4 தினங்களும் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் 2 அரசாங்கமும் இணைந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், விபா, அதாவது விஞ்ஞான் பாரதி என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ பயிற்சி முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பயிற்சி முகாம்ல பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி மாணவ மாணவியர்கள், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறவங்க, ப்ரொஃபசர்ஸ், தீசிஸ் பிரசன்ட் பண்றவங்க அனைவரும் இந்த 4 நாட்கள் அந்த முகாம்களில் கலந்து கொண்டு அவங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ் பிரசன்ட் பண்ண போறாங்க. அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் நடக்க போகுது. அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்தியாவில உள்ள அனைத்து பாரம்பரிய மருத்துவ முறைகள், யுனானி, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த தலை சிறந்த மருத்துவர்கள் அங்க வந்து முகாம்களை கலந்து கொள்ள போகிறார்கள். அவங்களோட அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். இது வந்து உடல் சார்ந்தது. மனம் சார்ந்ததுக்கு பாத்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் மூலமாக அங்க வருகின்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இலவசமாக தியான பயிற்சி முறைகள் சொல்லிக் கொடுப்பதற்கு எங்களுடைய பயிற்றுனர்கள் தயாராக இருக்கிறார்கள். 4 நாட்களும் காலையில ஒரு 6 மணிக்கு அந்த யோகா பயிற்சி முறை ஆரம்பிப்பாங்க.
அதுக்கப்புறம் தியான பயிற்சி முறை, அதுக்கப்புறம் 9 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவர்களோட முகாம்கள் நடக்க ஆரம்பிக்கும். அங்க வந்து இலவச முகாம்கள் நடக்கும். இதன் மூலமாக நீங்க வந்து அடுத்து நம்முடைய வாழ்க்கை முறையை வந்து எவ்வாறு மாற்றி அமைத்துக் கொள்வது, அதாவது ப்ரிவென்ஷன், கியூர் அண்ட் ரிஜுவனேஷன் சொல்றாங்க, பிசிஆர் சொல்லுவாங்க. நோய் வருவதற்கு முன் தடுப்பது எவ்வாறு, அதை வந்து கற்றுக் கொடுப்பதற்கான முகாம்கள் இருக்கிறது. இல்லைங்க எனக்கு நோய் வந்துடுது அப்பனா சிகிச்சை முறை கியூர் பண்றதுக்கான, அதை சரி செய்து கொள்வதற்கான ஒரு பயிற்சி முறைகள் இல்ல மருத்துவ முறைகள் கொடுத்து கொடுப்பாங்க, மருந்துகள் கொடுப்பாங்க. சரி, வயிற்று நம்ம கியூர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு புத்துணர்ச்சி பெறுவதற்காக ரீஜுவனேஷன், எவ்வாறு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்றது, எவ்வாறு யோகா பயிற்சி முறைகளை கற்றுக்கொண்டு ரீஜுவனேட் ஆகி 19 வாழ்க்கையை வந்து தொடர்வது எவ்வாறு, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உடல் மற்றும் மனம் சார்ந்த பயிற்சி முறைகளை அந்த 4 நாட்கள் உலகத்திலிருந்து பிரசித்தி பெற்ற அனைத்து மருத்துவர்களும் தியான பயிற்சி வல்லுநர்களும் வந்து கற்றுக் கொடுப்பதற்காக சென்னையில உள்ள பாபுஜி மியாட் ஆஸ்பத்திரிக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மனப்பாக்கம், அதுல பாபுஜி மெமோரியல் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தோட சேர்ந்து நடக்கிறோம். அனைத்து பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.